வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ணாமலை விஜயாவோட காஃபியை வாங்கி குடிக்கிறாரு. அதெல்லாம் சுகர் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு அதிகமாக தெரியுதா, அப்போ உனக்கு சுகர் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்கிறாரு. ரவியுமே சொல்கிறாரு, பிளட்டில் சுகர் லெவல் அதிகமானாதான் கொஞ்சமாக சக்கரை போட்டாலும் நிறையா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் 2 பேருக்கு தான் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. மனோஜ் ரோகிணி 2 பேரும் வராங்க. எனக்கு காஃபி இல்லையா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. காஃபி இருக்கா மீனா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு மீனா போகிறாங்க. இல்லை நீ ஒன்றும் போக வேணாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. காஃபி நீ குடிச்சு பாரு மனோஜ் அப்படின்னு விஜயா கொடுக்குறாங்க. அதை குடிச்சு பார்த்துட்டு என்னம்மா இது சக்கரை தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். சக்கரை அதிகமாக தானடா இருக்குது, இதை சொன்னால் இவங்க 2 பேரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவும் ஒரு டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குது, பாயாசமும் காஃபியும் கலந்து குடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னோட ரெஸ்டாரண்ட்டில் பாயாச காஃபி அப்படின்னு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. இது ஒரு காஃபினே, இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்து அங்கே வராரு. எனக்கு ஒரு டவுட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. காலங்காத்தாலையில உனக்கு என்னடா டவுட்டு அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. தாத்தாவுக்கு நீ எப்பப்பா பிறந்த அப்படின்னு கேட்குறாரு முத்து. லேட்டாக தான் பிறந்தேன்னு தெரியும், ஆனால் எப்போ பிறந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. சரிப்பா இந்த மனோஜ் பையன் எப்பப்பா பிறந்தான் அப்படின்னு கேட்குறாரு முத்து. கல்யாணமாகி 11 மாசத்துலேயே இவன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அவ்வளோ சீக்கிரமா ஏன்டா பிறந்தா, என்னோட பணத்தை தூக்கி ஓடி போகிறதுக்கு தானா அப்படின்னு கேட்குறாரு முத்து. இப்போ மொதல் குழந்தை 11 மாசத்துலேயே பிறந்துருமா இல்லை லேட் ஆகுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு முத்து. இதெல்லாம் எதுக்கு முத்து கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு ரவி கேட்குறாரு. அதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னா உனக்கு புரியாதுடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. எங்க உங்களுக்கு வேலைக்கு நேரம் ஆகலையா, சவாரி போக வேண்டாமா, போய் குளிச்சு கிளம்புங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. முத்து இப்போ கிளம்பிட்டு இப்போ ட்ரெஸ் போடுறதுக்காக அவரோட கபோர்டை பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்க என்னங்க தேடிட்டு இருக்கிறீங்க, நான் தான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் எடுத்து வச்சிருக்கிறேன்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க. எப்போதுமே நான் தானே எடுத்து போடுவேன், இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு முத்து. இனிமே அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. சரி நீ திரும்பி நில்லு, நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. அடுத்ததா முத்து இப்போ மீனாவோட ஷர்ட்டை இன் பண்ண சொல்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே நான் இன் பண்ணதில்லை மீனா, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு முத்து. எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கணுமா, பழகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சரி நானே இன் பண்ணிட்டு வரேன், நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. முத்து இப்போது ஷர்ட் இன் பண்ணிட்டு வெளியில் வராரு. மீனா அண்ணாமலையை கூப்பிட்டு அங்கே பாருங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே இன் பண்ணடான்னு சொன்னால் இன் பண்ண மாட்டேன், உண்மையிலே இது நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. மீனா தான்ப்பா இன் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்துவை பார்த்து விஜயா நக்கலா ஃப்ளைட் எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்க போகிறது கார் டிரைவர் வேலை, இதில் என்னமோ ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி டிப்டாப்பாக கிளம்பி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. மாடு மேய்க்கிறவன் கோட் சூட்டு போட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, ஏதோ சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ரோகிணியும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஏன் டிரைவர் வேலை பார்த்தா இந்த மாதிரி ஷர்ட் இன்லாம் பண்ணிட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. முத்து மனோஜ்ட்ட சொல்கிறாரு, டாப் டு பாட்டம் என்னோட காசில் நான் ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி திருட்டு காசில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னது திருட்டு காசா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம அவனுக்குன்னு அவன் ஏதாவது வாங்கினா அது திருட்டு காசு தானே அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அந்த காசில் உனக்கு அவன் எது வாங்கி கொடுத்தாலும் அதுவும் திருட்டு காசு தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்கிறாரு முத்து. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கிறடா, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் உன்னைய அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு முத்துட்ட. பாட்டிக்கு அனுப்பி வச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முத்துவுமே இப்போ ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாரு. போதுப்பா நான் கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சவாரிக்கு டைம் ஆயிரும், அதுக்கப்புறம் கஸ்டமரும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. அதுக்குள்ளேயே மீனா இப்போ முத்துவுக்கு ஊட்டி விட்டுறாங்க. அதை பார்த்த உடனே விஜயா கோவமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே நல்லா இருக்கு மீனா, நான் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. ரவி நீ வா, அப்பாவும் வாங்க, நல்லா இருக்குப்பா வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு முத்து. அண்ணாமலையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ரவி மனோஜை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாரு. மனோஜுமே இப்போ வராரு. அவன்லாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டான்டா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இதெல்லாம் சாப்பிட்டா ஏதோ ஒரு சிட்டி வரும் நம்ம பொண்டாட்டி சொல்லுவாளே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சிட்டி அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ஆமாம் அது வந்துடும், அதனால நீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உங்களுக்கு தான் இந்த ஏபிசிடின்னு ஏதோ ஜூஸ் சொல்லுவீங்களே, அதை போய் குடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ்லாம் அவனோட பொண்டாட்டி என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ணுறாலோ அதை தான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இதெல்லாம் என்ன வாழ்க்கை, நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிடணும், நம்ம என்ன சாப்பிடணும்னு அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்து இப்போது வேலைக்கு கிளம்புறாரு. மீனாவுமே பின்னாடியே வராங்க. உங்களை வழி அனுப்பி வைக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா பாய்னு சொல்கிறாங்க முத்துக்கு. கார்ல இருந்து வெளியில் வராரு முத்து. என்னை மறுபடியும் கூப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க நான் உங்களுக்கு டாட்டா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா.
நான் என்ன ஸ்கூலுக்கா போகிறேன், ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு அம்மா டாட்டா சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்குறாரு. புதுசாக கல்யாணமானவங்க இந்த மாதிரி டாட்டா சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு, நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்புறம் ஒரு விஷயம் மீனா, இந்த மாதிரி இன் பண்ணதெல்லாம் எனக்கு கசகசன்னு இருக்கு, நான் வேணா எடுத்து விட்டுறட்டுமா, நீ சொன்னதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதுக்கப்புறமா முத்து கிளம்பி போறாரு. மீனாவே ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை இது எல்லாத்தையும் மாடியில நின்று கவனிச்சிட்டு இருக்கிறாரு. மீனா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் முகத்துல சிரிப்பை நான் பாக்குறேம்மா அப்படின்னு சொல்றாரு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. இந்த விஷயத்த உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.